அண்மைச் செய்தி. இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கமளிக்க உள்ளார். மதியம் 2 மணிக்கு மாநிலங்களவையில் ஜெய்சங்கர் விளக்கமளிக்க உள்ளார். இந்தியர்கள் கைவிலங்கு போட்டு அழைத்து வரப்பட்டனர் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு 2 மணிக்கு மாநிலங்களவையில் ஜெய்சங்கர் விளக்கமளிக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம். நேற்றைய தினம் 104 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியதாக திருப்பி அனுப்பப்பட்டனர். அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் விமான நிலையத்தை வந்தடைந்தார்கள். அமெரிக்க போர் விமானம் மூலமாக அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட போது மனித உரிமை மீறல்கள் நடந்துள்ளதாக இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் முழக்கம் எழுப்பினார்கள். இதன் காரணமாக 2 அவைகளும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு மாநிலங்களவை கூடிய போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரத்திலே 2 மணிக்கு அறிக்கை வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டது. ஜெய்சங்கரே இன்று தானாக முன்வந்து முக்கிய விவகாரம் என்பதால் இது குறித்து மாநிலங்களவையிலே பேச விரும்புவதாகவும் அனைத்து விவரங்களையும் தெரிவிப்பதாகவும் மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தங்கருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் என ஜங்கர் அவையிலே தெரிவித்தார். அதன் பிறகு 2 மணிக்கு அந்த அறிக்கை அளிக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தேவைப்பட்டால் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் எனவும் பேசப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது மாநிலங்களவையிலே வழக்கமான பிற அலுவல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதே சமயத்திலே மக்களவையிலே மீண்டும் முழக்கங்கள் தொடர்ந்ததால் எதிர்க்கட்சிகளின் தொடர்ச்சியான எதிர்ப்பு காரணமாக மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்திலே 2வது முறையாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியதாக திருப்பி அனுப்பப்பட்ட 104 இந்தியர்கள் இந்தியா வந்தபோது அவர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டதாகவும் அவர்கள் மனிதாபிமானமற்ற முறையிலே நடத்தப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதைத்தான் பஞ்சாப் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி விவாதம் தேவை என வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையிலே மக்களவை மீண்டும் ஒரு முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலே 2 மணிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளிப்பார் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது பல அலுவல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தனது விளக்கத்தை அளித்த பிறகு மாநிலங்களவையிலே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு மாலை 4 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு பதிலளிக்க இருக்கிறார். ஜெய்சங்கர் விளக்கம் அளிக்கும் போது என்னென்ன விவரங்களை வெளியிடுகிறாரோ அதன் அடிப்படையிலே எதிர்க்கட்சிகள் மேலும் பல கேள்விகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளனர். கணபதி, நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்? அவர்கள் பதாகைகளில் என்ன எழுதியிருக்கிறது? மிகவும் முக்கியமாக கைவிலங்குகளை சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கைவிலங்குகளை காட்டியும் பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக நேற்றைய தினம் நாடு திரும்பிய இந்தியர்கள் பஞ்சாப், ஹரியானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த மாநிலங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி இந்திய அரசு கைவிலங்கு போடப்பட்டு இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுவதை ஏற்றுக்கொள்ளலாம், அமெரிக்காவிடம் இந்தியா சரணாகதி அடைகிறதா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமானமற்ற முறையிலே மனித உரிமைகளை மீறி அமெரிக்க அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் இன்னொரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திரும்ப அனுப்புவது என்பது புதிய நடைமுறை அல்ல. பைடன் அரசு ஆட்சியில் இருந்த போதும் இது போல நடைபெற்று இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இது போன்ற சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் எனவும் அதற்காக அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். அதன்படி அமெரிக்க விமானப்படை விமானங்களிலே இது போன்றோர் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்போது அவர்கள் விமானத்தில் கொண்டு ஏற்றப்படும் போது கைவிலங்கு போடப்படுவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. ஏன் அவர்களை
அமெரிக்க விமானப்படை விமானத்திலே அனுப்ப வேண்டும், ஏன் கைவிலங்கு போட வேண்டும், மனிதாபிமான முறையிலே நடத்தி சாதாரணமாக பயணிகள் பயணிக்கும் விமானங்களிலே அவர்களை திருப்பி அனுப்பலாமே என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதற்கான விளக்கங்கள் இன்று 2 மணிக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கிடைக்கிறதா என்பதுதான் தற்போது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. கணபதி, ஒரு பக்கம் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மறுபுறம் மதியம் 2 மணிக்கு மத்திய அமைச்சர் இதுகுறித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார். இந்திய அரசு தரப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு என்னென்ன விஷயங்கள் வலியுறுத்தப்படும் எதிர்பார்க்கலாம்? அமெரிக்க அரசின் புள்ளி விவரங்கள் படி ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியதாகவும் அவர்கள் படிப்படியாக திருப்பி அனுப்பப்படுவார்கள் எனவும் வலியுறுத்தப்படுகிறது. இதே போன்ற நிலைப்பாடைத்தான் அமெரிக்கா, மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிடமும் தெரிவித்துள்ளது. அந்தந்த நாடுகளை பல்வேறு விதங்களிலே வலியுறுத்தி, சில சமயங்களில் மிரட்டி, சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம், அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்தியர்கள் அங்கு குடியேறி இருக்கிறார்கள், அதுவும் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறினார்கள் என்பதை அமெரிக்க அரசு நிரூபிக்க வேண்டும். அத்துடன் அவர்கள் இந்தியர்கள் என்பதையும் நிரூபிக்க வேண்டும். இந்த இரண்டும் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே இந்திய அரசு அவர்களை திருப்பி எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் இந்திய அமெரிக்க அரசுகளுக்கிடையே உள்ள ஒப்பந்தம். அதன்படிதான் இப்படி திருப்பி அனுப்பும் படலம் நடக்கிறது. ஆனால் அப்படி நடத்தப்படும் போது மனிதாபிமான முறையிலே நடத்த வேண்டும். அவர்களை சாதாரணமாக பிற பயணிகள் பயணம் செய்யும் விமானங்களிலே சார்ட்டர் போன்ற வசதிகள், அதாவது இந்த ஒரு பணிக்காக மட்டும் ஒரு விமானத்தை வாடகைக்கு எடுத்து இவர்களை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம். விமானப்படை விமானங்களிலே அவர்களை கைதிகளைப் போல அனுப்பக்கூடாது என்பதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பல்வேறு கருத்துக்களில் வெளிவருகிறது. ஆகவேதான் இது தொடர்பாக இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, இனிமேலும் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதற்கு மதியம் 2 மணிக்கு மத்திய அமைச்சர் விளக்கம் அளிக்க இருக்கிறார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி கணபதி.